வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம். இதுல எடுத்துக்காட்டு 3ல் 43 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x - 2y = 7 மற்றும் 2x + 3y = 7 என்ற ஒருங்கமைந்த சமன்பாடுகளுக்கு 5, -1 என்பது தீர்வாகுமா என்பதை சரிபார்க்க. இங்க பாருங்க. இந்த 2 சமன்பாடுகளுக்கும் இது தீர்வா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா 5, -1 அப்படின்னா x, yன்னு அர்த்தம். அப்ப xக்கு பதிலா 5ம் yக்கு பதிலா -1 பிரதியிட்டா நமக்கு என்ன வரணும்? 7 வரணும். அதே மாதிரி இங்க xக்கு பதிலா 5ம் yக்கு பதிலா -1 பிரதி என்ன வரணும்? 7 வரணும். 7 வந்துச்சு அப்படின்னா தீர்வு ஆகும். சரியா? பாருங்க. x = என்னது? 5, -1 x = 5 y = -1 என எதுல பிரதியிட போறோம்? 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிட. பாருங்க 1வது சமன்பாடு இங்க என்ன இருக்கு பாருங்க. xக்கு பதிலா 5 -2 அப்படியே வந்துரும். yக்கு பதிலா -1 = 5 அப்படியே வந்துரும். மைனஸை மைனஸை பெருக்குனா பிளஸ் 2 1 2 2ஐயும் கூட்டுங்க 7. பாருங்க பிரதியிடும்போது நமக்கு என்ன வருது? வலது பக்கமே வந்துருச்சு. வலது பக்கமே வந்ததுனால இது என்னது? தீர்வு ஆகும். அதுக்கு அடுத்து பாருங்க. x = 5 y = -1 என எதுல பிரதியிட போறோம்? சமன்பாடு 2ல் பிரதியிட. இப்ப எதுல பிரதியிட போறோம்? 2வது சமன்பாடுல பிரதியிடும். இப்ப பாருங்க 2 அப்படியே வந்துரும். xக்கு பதிலா என்ன பிரதியிடணும்? 5 + 3 அப்படியே வந்துரும். yக்கு பதிலா என்ன பிரதியிடணும்? -1. இதை சுருக்குவோமா? = 2 10 பிளஸை மைனஸ் பண்ணா மைனஸ் 3 1 3. 10ல 3 கழிச்சோம்னா 7. பாருங்க முதல் சமன்பாட்டுல பிரதியிடும் போது 7 தான் வந்துச்சு. 2வது சமன்பாட்டுல பிரதியிடும் போதும் 7 தான் வந்திருக்கு. therefore 5, -1 என்பது தரப்பட்ட சமன்பாடுகளின் தீர்வு ஆகும். தரப்பட்ட சமன்பாடுகளின் தீர்வு ஆகும். சமன்பாடுகளின் தீர்வு ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.